லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் லிக்விடிட்டி கான்செப்டில் ஒரு என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் பேர், ஓகேவா? இதில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு லெவலையும் பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கான். அப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸாக்டாக ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் டைரெக்டாக செல் ஆகிருக்கான். தட் சேம். ஸோ இது வந்து லிக்விடிட்டி எடுக்கப்பட்ட ஏரியா. ஸோ அந்த இடத்துல அகெயின் மார்க்கெட் திரும்ப போச்சுன்னா ரிட்டர்ன் ஆகும். அதாவது மார்க்கெட் அகெயின் இதை ஆல்ரெடி இந்த இடத்துல லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே லிக்விடிட்டியே கிடையாது. ஸோ எகெயின் மார்க்கெட் திரும்ப இந்த லெவலுக்கு போச்சுன்னா இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் இந்த இடத்துல என்ட்ரிஸ் நமக்கும் கிடச்சிருந்துச்சு. இது வந்து 3 மினிட்டில் இது வந்து லிக்விடிட்டி எடுத்த ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு அப்படியே 1 மினிட் வரும். 1 மினிட்டில் பார்த்தா என்ன ஆயிருந்திருக்குன்னா இங்கேயும் சேம் அதே பேட்டர்ன் தான் நடந்திருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் பை ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கும். பிஓஎஸ், இது ஒரு பிஓஎஸ், அகெயின் ஒரு பிஓஎஸ் நல்லதாக இருக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல நம்மளோட லெவல் தொட்டுருச்சு. நம்ம லெவல் மீட்டப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. அதாவது பிஓஎஸ் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் போயிட்டு இருந்தது. பை சைடு பிரேக் ஆகிட்டு போயிட்டு இருந்தது. இப்போ செல் சைடு பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆன உடனே அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு. ஆஸ் யூஷுவல் டார்கெட் வந்து லோவஸ்ட் லோ வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். நம்ம வச்ச மாதிரியே பொறுமையாக வந்து டார்கெட்டை அடிச்சிட்டோம். இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் டார்கெட்டே க்ளீனாக எடுத்துச்சு. ஸோ லிக்விடிட்டி பேஸ் பண்ணி எடுக்கும்போது மார்க்கெட்டில் நம்ம இந்த இடத்துல தேவையில்லாமல் பை சைடு இதெல்லாம் போய் எடுக்க மாட்டோம். ஏன்னா ட்ரெண்டு செல்லுனா டேரெக்டாக போய்ட்டு நம்ம என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு செல்லான ஒரு ஏரியாவில் அகெயின் போயிட்டு ஒரு ரிவர்சல் நடக்குதான்னு பார்த்து அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம்.